வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். இன்னைக்கு நாம 27 நட்சத்திரங்களும் அவற்றுக்குண்டான உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியத்துவம் என்ன? எதனால நாம இத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலயுமே ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர சாரம் வாங்கி அமர்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது, எந்த கிரகம் நமக்கு நோயை தரக்கூடிய அமைப்புல இருக்கு, அது என்ன மாதிரியான சாரம் வாங்கி உட்கார்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, மிக துல்லியமா நமக்கு இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு கணிச்சிடலாம். இது இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமா, நம்ம இப்ப ஒரு யங் ஏஜ்ல இருக்கோம்னா, பின்னாடி நமக்கு வயசாகும்போது நமக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும்? அல்லது இப்பவே கூட அது நடக்கிற தசாபுக்திக்கு தகுந்த மாதிரி, இப்பவே கூட நமக்கு சில நோய்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டா, நமக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஒரு ப்ரிகாஷனா இருந்துக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலாம். ஃபுட் லைஃப் ஸ்டைல மாத்தலாம். அ அந்த நோயின் தாக்கம் எவ்ளோ இருக்கும் அப்படின்னும் நம்ப ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியும். சும்மா மைல்டா வந்துட்டு போகுமா? இல்ல ஒரு சர்ஜரி வரைக்கும் போகுமா? இல்ல ஒரு உறுப்பையே இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்ப குடுக்குமா? அப்படிங்கிறது எல்லாமே நாம இதுல தெரிஞ்சுக்க முடியும். சரி. அது இன்னும் டெப்த்தா போனா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு மேலோட்டமா நாம அ என்னென்ன உறுப்புகள் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது என்ன நம்ம நமக்கு என்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பத்தி ஒரு மேலோட்டமான விஷயம் மட்டும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். 27 நட்சத்திரங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி கேதுவின் நட்சத்திரம். அதற்கு குடுக்கப்பட்ட உறுப்பு நம்முடைய மூளை. அடுத்து பரணி. பரணி நமக்கு முகம். முகத்து முகம் முழுக்கவே முகம்னா, முகத்துல இருக்கக்கூடிய கண்ணு, காது, வாயு, மூக்கு இது எல்லாமே பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானது. பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே 4 பாதங்கள் இருக்கும். அஸ்வினியும் 4 பாதமும் மேஷத்துல வந்துடும். பரணி 4 பாதமும் மேஷத்துல தான் இருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் மேச ராசியில் இருக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷப ராசிக்கு வந்துடும். அப்போ கா கார்த்திகை 1ஆம் பாதம் நம்முடைய நெற்றி பொட்டு 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெற்றி பொட்டு தான் கார்த்திகை 1ஆம் பாதம். இதுல சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகர் வந்தாரு. அதனால அவருக்கு கார்த்திகேயன் பேரு. கார்த்திகை நட்சத்திரத்துல உதித்ததுனால அவருக்கு கார்த்திகேயன் பேருன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த நெற்றி பொட்டு தான் கார்த்திகை 1ஆம் பாதம். கார்த்திகை 2ஆம் பாதம் தாடை. கார்த்திகை 3ஆம் பாதம் நம்முடைய பற்கள். கார்த்திகை 4ஆம் பாதம் நம்முடைய கண்கள். அடுத்தது ரோகிணி. ரோகிணி நாக்கு. நம்முடைய நாக்குக்கு உண்டானது ரோகிணி நட்சத்திரம். இதனால தான் சந்திராஷ்டம டைம்ல வாய வச்சுட்டு சும்மா இருக்கணும், பேசக்கூடாது. ஏதாவது ஒண்ணு வாய தவறி சொல்லியோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துரும். பிரச்சனைகள் நம்மளே நமக்கு கெட்ட பேர் உருவாக்கிக்குவோம், பிரச்சனை உருவாக்கிக்குவோம்ன்னு சொல்லுவாங்க. அப்போ சந்திரனுக்குரிய நட்சத்திரம் தான் ரோகிணி. அந்த ரோகிணிக்கு சந்திராஷ்டம டைம்ல நாக்கு சும்மா இருக்காது. ஏதோ ஒண்ணு சொல்லி வாங்கி கட்டிக்கும். அடுத்தது மிருகஸ்ரீடம். மிருகஸ்ரீடமும் ஒரு உடைபட்ட நட்சத்திரம் தான். 1, 2 பாதங்கள் ரிஷபத்துல இருக்கும். 3, 4 பாதங்கள் மிதுனத்துல இருக்கும். 1, 2 பாதங்கள் நம்முடைய மூக்கு துவாரம். நம்ம சுவாசிக்கக்கூடிய மூக்கு துவாரம் தான் மிருகஸ்ரீடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். 3, 4 பாதங்கள் நம்முடைய கண்டம். நம்முடைய கண்டம்ன்றது அ நம்ம மூச்சு இழுக்கிறோம். அ அது அப்புறம் சாப்பாடு சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு, மூச்சு இது 2யும் பிரிச்சு விடுது பார்த்தீங்களா? சாப்பாடு சாப்பாடு உள்ள முழுங்கும்போது மூச்சு குழாய் மூடிக்கும். மூச்சு உள்ள இழுக்கும்போது உணவு குழாய் மூடிக்கும். இது 2ல கொஞ்சம் மிஸ் ஆகும்போது தான் நமக்கு பொறையேறது, இந்த மாரி பிரச்சனைகள் வரும். அப்போ மிருகஸ்ரீனம் 3, 4 பாதங்கள் கண்டம். இது மிதுன ராசியில இருக்கு. அடுத்தது திருவாதிரை. திருவாதிரை ஆ உணவு அந்த கண்டத்துக்கு கீழ வரக்கூடிய 2 பைப்புங்க. உணவு குழாய் 1, மூச்சு குழாய் 1. இது 2ம். அதுல ஒரு குழாய் இரைப்பையில போய் ஜாயின் ஆகும். உணவு குழாய் இரைப்பையில ஜாயின் ஆகும். இன்னொரு குழாய் நுரையீரல்ல போய் ஜாயின் ஆகும். இது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டானது. அடுத்தது புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு தனியா எந்த உறுப்பும் கிடையாதுங்க. ஏன்னா இது புனர்பூசம் குருவின் நட்சத்திரம். பொதுவா குரு பார்த்தீங்கன்னா, எதுவுமே ஃபீல்டுல இறங்கி வேலை செய்ய மாட்டாரு. அவர்
அ போட்ட ட்ரெஸ் கலையாம உட்காந்து மேற்பார்வையா வேலை செய்றது ஒரு மேனேஜ்மென்ட்ல இருக்கக்கூடிய கிரக அ இவ கிரகம் தான் வந்து குரு. அப்படி இருக்கும்போது, இவர் வந்து எந்த உறுப்பும் இவருக்கு தரல. ஆனா, எல்லா உறுப்பையும் உட்கார்ந்த இடத்திலிருந்து செயல்படுத்தக்கூடியது வந்து ஆக்ஸிஜன் தான். அந்த ஆக்ஸிஜன் உள்ள போனா மட்டும் தான், நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் இயங்கும். அப்போ அந்த இயக்கத்த குடுக்கக்கூடியவர் வந்து குரு பகவான், புனர்பூச நட்சத்திரம். இதிலேயே இன்னொரு தாத்பரியமும் சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரம் வந்து குருவின் நட்சத்திரமும், சனியின் நட்சத்திரமும் சேர்ந்தது. ஏன்னா, பூசம் வந்து சனி பகவானின் நட்சத்திரம். இது 2ம் சேர்ந்தது தான் புனர்பூசம்.